ஹலோ, என்ன போன் இருக்கீங்க? நம்ம அவங்க கிட்ட பேச வேணுமா? அனைவருக்கும் வணக்கம். எங்க எல்லாருமே வந்து இப்போ விக்ரம் வேதாவோட மேரேஜ் பத்தி பார்க்க வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் நாங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். நீங்களும் அதே மாதிரி எங்களோட ஆதரவு கண்டிப்பா எங்களுக்கு இருக்கணும். ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு அந்த மேரேஜ் சீக்வன்ஸ் எல்லாமே. கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். அண்ட் முக்கியமா பிஎன்எஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல் இதெல்லாம் எல்லாரும் வாட்ச் பண்ணணும். இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். ஓகே, ப்ளீஸ் லெட்ஸ் கெட் ரெடி ஃபார் தி செலிப்ரேஷன். இந்த கல்யாணம் ஆரம்பிக்கல, இனிமேதான் ஷூட்டே ஆரம்பிச்சிருக்காங்க, போய்கிட்டு இருக்கு. ஆனா இப்ப நம்ம மக்கள்ல பாதி பேரை காணும். அவங்க எல்லாம் இப்ப எந்தெந்த ரூம்ல யார் யார் இருக்காங்க நம்ம போய் பார்க்க போறோம். ஏமா இங்க தம்பி வந்தானா? மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். ஹாய் மேம். உங்களை தான் மேம் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். தெரியல மேம், யாராச்சும் வேற ஆள் இருந்தா அடிச்சிருவாங்கல்ல, அதனால வந்துட்டேன் மேம். இந்த குடும்பமே நீங்களா? ஐயோ வந்துட்டீங்களா, கல்யாணம் நல்லா நடந்த மாதிரிதான் அப்படின்றாங்க. ஆனா நீ ஒரு தைரியமா வந்து மேம், நான் ஏன் தைரியமா இருந்தேன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லவா? அவங்க எல்லாம் நீங்க அங்க கேரக்டரா பார்த்தாங்க, ஆனா நீங்க டம்மி பீஸ்ன்னு எனக்கு மட்டும் தான் மேம் தெரியும். டம்மி பாவா, டம்மி பீஸா? இப்ப டெரராறீங்க, அப்ப டம்மி பீஸா தெரிஞ்சீங்க. எப்படி மேம் போயிட்டு இருக்கு கல்யாணம்? சூப்பரா போயிட்டு இருக்கு, ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, எங்க டைரக்டருக்கு வேற கல்யாணம் ஆயிருக்கு. ஆமா மேம். ஆமா, அவரே வந்து இப்ப கல்யாண சீன் எடுக்கிறது வந்து செம்ம பண்ணா இருக்குது. பாவம் புது மாப்பிள்ள உட்கார வச்சுட்டு அவருக்கு வர கஷ்டம் உங்களுக்கு பண்ணா இருக்குல்ல. உங்க கண்ணுலாம் படாம இருக்கதானடா கொட்டாம்பட்டியில குடியேறி பழனியில பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண. அப்படி இருந்தும் கரெக்டா கண்டுபிடிச்சு தூக்கிட்டீங்களா? இல்ல, நல்ல மனுஷன், ரொம்ப ஹார்ட் ஒர்க். அதனாலதான் அவர் அது கூட மைண்ட் வச்சுக்காம வந்து இங்க வந்து எல்லா ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் வீடியோ காமிச்சிட்டு டான்ஸ் ஆட எக்ஸ்ட்ரா பேமெண்ட் சொல்லிடுறேன் மேம். எக்ஸ்ட்ரானா வெங்கல கிண்ணம் தானே கொடுப்பாங்க. இந்த பண்ண அவரை பத்தி சொல்லிட்டீங்கல்ல, சரி நல்லா இருக்கா மேம்? நீ இதெல்லாம் சொல்லணும்டா. ஓகே மேம், நான் சொல்றேன். தெரியும் மேம், இப்பெல்லாம் கஷ்டப்படுற மாதிரி உங்களை பத்தி இவ்வளவு பெருமையா பேசுறாங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனி பத்தி சொன்னோம். ப்ரொடக்ஷன் வந்து ஏன் மேம் வந்து கெஸ்ட் ரோலா கூப்பிடுறீங்க? மேம் வந்து ரெகுலரா ஒரு கேரக்டர் வர மாதிரி கூப்பிடுங்க. இது வந்து உங்க ப்ரமோஷனுக்கு போகுது போல என்ன ஆபீஸ்ல இருந்து அடி விழுறதுக்கு நீங்க பிளான் பண்ணீங்க. உங்களுக்கு நடந்த ஒரு சம்பவங்களை பத்தி தான் நான் கேட்க போறேன். நம்மள்ட்ட வந்து 2 கண்ணாடி இருக்கு. 3D கண்ணாடி மாதிரி இருக்கு. தெரியுமா? இல்ல, அதெல்லாம் தெரியாது மேம். நீங்க ஏதாச்சும் ஃபன் பண்ணதை இதை பத்தி எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க. யாராச்சும் உங்களை யாராச்சும் ஃபன் பண்ணது, நீங்க யாராச்சும் ஃபன் பண்ணது, அது மாதிரி ஏதாச்சும் சம்பவம் நடந்திருக்கா? எல்லாரும் நம்மள பார்த்து ஃபன் பண்ண வரவங்க கூட ஐயோ நான் வரல அப்படின்னு ஓடிடுவாங்க. நான் மட்டும்தான் ஏதோ தப்பிச்சு உயிரோட இருக்கேன். சின்ன பிள்ளை ஏதோ வளர்ந்துட்டு வரது நல்லா இருக்குன்னு விட்டு வச்சு உன்னை இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா. சரி, அப்ப வந்து உங்களுக்கு அந்த ஃபன்னான எதுவுமே நடக்கல? ஆமா, நம்ம இருக்கும்போதே பண்ணுதான். இல்ல தனியா நடக்கல. நான் மொக்க வாங்கல ஆக்சுவலி, அதனாலதான் என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப நீங்க சொல்லுங்க மேம், இப்ப ஃபைனலா என்ன பண்ற மாதிரி ஐடியா இருக்கீங்க? சீரியல்ல ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் ஏதாச்சும் ஓபன் பண்ணி விடுங்க. ஹாப்பி எண்டிங் தான். மேரேஜ் செம்மையா போகுது, செம்மையா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய ரொமான்ஸ் எல்லாம் வரும், பாருங்க மேம். இன்னொன்னு, எல்லாரோட கல்யாணத்துலயும் சரி எல்லாத்துலயுமே சரி நீங்க ஒரு ரோல் பண்ணுவீங்க. வில்லன் ரோல் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து போயிருவீங்க. எனக்கு அங்க எல்லாம் ஒரு வருத்தமா இருக்கும். மேம் போறதை விட கொஞ்சம் சாப்பிட்டு போயிருக்கலாமே. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. நம்ம கட் பண்ண அடுத்த எபிசோட் தான் நம்மளுக்கு, அதனால அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. சரி மேம், சரி மேம், நீங்க அப்படியே நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்து அங்க என்ன பஞ்சாயத்து நடக்குதுன்னு நேரடியாவே பாத்துருவோம். அடுத்து பக்கத்து ரூம்ல யார் இருக்கான்னு போறேன், அங்க போய் தட்டிட்டு தான் போகணும். இல்லைன்னா கண்டிப்பா பார்த்து போப்பா, நல்ல அம்மாவா இருக்க போறாங்க, அவங்க மிதிச்சிருவாங்க, தட்ட மாட்டாங்க. சோகமா வந்து உட்காந்துருக்கீங்களா? என்ன பண்றது, மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆச்சுன்னா சந்தோஷப்படணும். நீங்க என்ன 2K கிட்ஸா 90 கிட்ஸ்? என்ன மேம், மேரேஜ் 90 கிட்ஸ் எல்லாம் அப்படியே சங்கடப்பட்டுதான் இருக்குமா? கல்யாணம் நடக்கணும்னா 90 கிட்ஸ் ரொம்ப ஒரு சங்கடத்துல இருக்காங்க. அப்படியா? அதனால தான் சொல்றேன். எனக்கு ஹாப்பி இருக்கு, ஆனா எனக்கு தண்ணி கிடைக்கும் இல்லையா, அதனால எனக்கு கொஞ்சம் ஹாப்பி தான். அதனால உங்களுக்கு ஹாப்பியா இருக்கு. கல்யாணம் எப்படி போயிட்டு முதல்ல? கல்யாணம் சூப்பரா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு செட்டப் நீங்களும் பாத்து இல்லையா? இந்த தெலுங்கு ஆச்சார பிரகாரம் தமிழ் ஆச்சார பிரகாரம் கண்டிப்பா கல்யாணம் நடந்துட்டே இருக்கு. நானும் எக்ஸைட்டட் இருக்கேன், எந்த மாதிரி பண்ணணும் தெரியல. சோ நடக்கணும், அதுதான். நீங்க வந்த உடனே நீங்க அமைதியா இருந்தீங்க, ஒரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கல போல அப்படின்னு நினைச்சிட்டு என்னன்னா அட விடுமா, சும்மா சும்மா அவரை தொலை பண்றீங்க. அந்த பொண்ணு என்ன நான் கல்யாணம் பண்ணிருக்கோம். எப்படி மேம் போயிட்டு இருக்கு சீரியல் உங்களுக்கு சார்பா?
எப்படி போயிட்டு நான் சீரியஸ் சொன்ன மாதிரி எனக்கு இது பிடிச்ச கேரக்டர் வேதா நான் தானே பண்ணணும். ஆமா. சோ அந்த வேதா கேரக்டர் எனக்காக இருக்கு, நானே வேதாவா மாறிட்டே இருக்கு. வேதா ஆயிடுச்சு, டோட்டலா வேதா ஆயிடுச்சு. டோட்டலா வேற ஆயிடுச்சு. முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. பேரு மண்டு பூஜை ஆடுறது பேரு சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். வேதா எல்லாருக்கும் வேதா டோட்டலா எல்லாருக்கும் வேற எங்க போனாலும் இப்ப கேரளாவுக்கு போனாலும் வேதா வேதான்னு தான் கூப்பிடுவாங்க. நான் அங்க இருந்து எல்லாரும் வந்து பேசும்போது நான் நினைக்கும் அங்கே பண்ணிட்டு இருக்கேன் சீரியலோட கேரக்டர் பார்த்துதான் வரலன்னு. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க ஹாய் வேதா. ஓ நீங்க இது பாக்குவாங்க அப்பதான் நான் கேட்கும். மலையாளி கூட அந்த சீரியல் பார்த்துட்டு தான் எல்லாரும் பாக்கும். இதான் வேதா. ரெண்டு கண்ணாடி இருக்குல்ல, ஒண்ணு வந்து நீங்க ஃபன் பண்ணது இந்த பிளாக் பிளாக், Okay. இது வந்து உங்களை ஃபன் பண்ணது. அது மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா உங்களுக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கு? ஏன் வீட்டுக்காரர் தானே என்ன பிராங்க் ஷோல கூப்பிட்டாச்சு. ஐயோ, ஆமா அது எப்போ நடந்துச்சு? ஐ திங்க் ஒரு 2-3 years before. 2 years before என்னோட ஷேர் பண்ண முடியுமா லைட்டா? என்னோட യൂട്യൂബിൽ எல்லாமே இருக்கு, நான் ஷேர் பண்ணலாம். എന്ത് ചെയ്യണം കൊറോണയാണ് കുറച്ച് മാറി ஏதாச்சும் அதுல கொஞ்சம் மறக்க முடியாத ஏதாச்சும்? அதுதான் மறக்க முடியாத ஒரு பர்த்டே. ஆமா ஆமா, என்னன்னா சாதாரணமா அந்த பர்த்டேக்கு தானே எல்லாரும் பிராங்க் பண்ணணும். இது 10 days முன்னாடியே பிராங்க் பண்ணிட்டேன். இல்ல நான் அந்த டேஸ்ல ஏதாவது இது வந்தா நானே அது புடிச்சிடும். இது ஏதாவது ஒரு சுட்டிகளி இருக்குது. அதான் அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, அப்ப சொன்னா உடனே கண்டுபிடிச்சிருவேன். அப்ப அவருக்கு தான் கேதா இருந்தாங்க, அவர் முன்னாடியே பண்ணிட்டாங்க. ஆமா அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். இதுக்கப்புறமா எப்படி இருக்கும் சீரியல்ல? அது எதுவும் ஐடியாஸ் இருக்கா? எந்த idea? ஆபீஸ் ஏதோ வருவீங்களா? ஆபீஸ் இது மாதிரி நிறைய அப்படியெல்லாம் இப்படியே சொல்லக்கூடாது, இல்ல கடைசி கேட்க கூடாது, சொல்லவும் கூடாது. இல்ல பட் நிறைய 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 குறை ரொம்ப ட்விஸ்ட் இருக்கும். அது மட்டும் நான் சொல்றேன், நீங்க பாக்கணும், கண்டிப்பா பாக்கணும். அதே போல நம்ம மோதிரம் காதலும் தீவுக்கு ஃபுல்லா உங்க அன்பு சப்போர்ட் எல்லாம் தேவையா இருக்கு. ப்ளீஸ் கிம்மி Take this, take that, take everything. Take எல்லாம் சேர்த்துப்பா. ஏய் டைம் ஆகுதுயா, கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, பந்து போட வேணாமா? சீக்கிரம் வாங்க. எல்லாரும் பண்ணி போவாங்க. இங்க ஒருத்தர் வந்து கூப்பிட யாருமே வர மாட்டாங்க. நீங்க ஸ்பெஷல் ஆளா? நான் நம்ம வீட்டு பையன் தானே, நீங்க எனக்கு டான்ஸ் செய்யுங்க வாங்க. சாப்பிடவே இல்லை, இறங்கி வரது. நீங்க எப்படி கல்யாணம் போயிட்டு அதை சொல்லுங்க முதல்ல. கல்யாணம் பயங்கர பரபரப்பா ஜாலியா போயிட்டு இருக்கு. எங்க வீட்டோட 2வது கல்யாணம். சோ எங்களை வந்து பொறுத்த வரைக்கும் விக்ரம் வேதா வந்து ஒரு அழகான கியூட்டான பேர். சோ நாங்க வந்து கல்யாணத்துக்காக வெயிட்டிங். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே வெயிட் பண்ணுவோம். இப்போ உங்க ரோல் வந்திருக்கீங்க, இப்ப எப்படி வந்திருக்கு? எல்லாருமே வெளில எப்படி பாக்குறாங்க? நல்ல ரீச் ஆயிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகினிங் வந்து ரம்யா பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? சோ நான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கால் வரும்போது நான் பிராங்க் தான் நினைச்சேன். என்ன கேரக்டர் சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி ரம்யாக்கு ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே லைன் வைங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கால் பண்ணாங்க. இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட். ஆமா ரீப்ளேஸ்மெண்ட் தான், நல்ல கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உங்களுக்கு ஒரு வாட்டி கேட்கணும். ஒரு சில பேர் பிராங்க் பண்ணி நம்ம ஏமாந்து போயிட்டா அதட்டா இருக்கணும்ல. சோ அதுக்காக என்ன ஒரு புத்திசாலித்தனம். உங்களை யாராச்சும் பிராங்க் பண்ணிருக்காங்களா? என்னையா? அப்படின்னா இந்த கிளாஸ். நீங்க யாராச்சும் பிராங்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த கிளாஸ். இதுல எது உங்களுக்கு நடந்தது? ரெண்டுமே நடந்திருக்கு. ரெண்டுமே நடந்திருக்கு. அப்ப இது முதல்ல சொல்லுங்க. நீங்க இது வந்து நான் பண்ணதா? எனக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு வந்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி எனக்கு. ஆனா எனக்கு பர்த்டேவே இருக்கு. எனக்கு கிஃப்ட் கொடுங்க, எல்லாரும் அப்படியே அடிச்சு வாங்குவேன். மாதிரி எனக்கு பர்த்டே எல்லாரும் கிஃப்டோட வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொல்றதுக்கு அது சரி ஃபர்ஸ்ட் நீங்க எங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கு தெரியாதா மேம்? சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் சொல்லுங்க. அப்படியே சொல்லுங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. பதில சொல்றா ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்க இன்ஸ்டாகிராம் பேர் அதான் இன்ஸ்டாகிராம் பேஜ் சொல்லுங்க. உங்க வீடியோ நான் கேளுங்க கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க பையனோட நீங்க வெளில போய் கூட்டி. எனக்கு பையனே இல்லங்க, பொண்ணுங்க. சாரி சாரி போரி குப்பை தொட்டிலாரி. டூர் பண்ணலாம் போட்டீங்களா? மகனோட டூர் பண்ணலாம் போட்டீங்களா? நீங்க ரீல்ஸ் போடலாம் பாக்குறீங்களா? இது எல்லாருமே பண்ணுவாங்களே. ஆனா நீங்க கியூட்டா பண்றீங்க. ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. முதல்ல சரி இன்ஸ்டாகிராம் பேஜ் சொல்லுங்க. நான் சீரியஸா சொல்றேன், உங்க பேர் நான் பார்த்திருக்கேன். வீடியோவே வரிசையா சொல்றேன். என் பேர் என்ன? பேசிட்டு இருக்காப்ல. கேட்டீங்கன்னா கொஞ்சம் இதாகும். எல்லாருமே மனப்பட வச்சிருக்கீங்க, அதனால ஆ புடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு வா, போ. சரிம்மா. அது ஓகே மேம். சீரியல்ல அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்ன இருக்கும்?
அதெல்லாம் கொஞ்சம் share இப்போதைக்கு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறு வீட்டுக்கு போறோம். அங்க வந்து பாலும் பழமெல்லாம் ஊட்ட போறோம். இப்போதைக்கு அது எனக்கு அப்புறம் தான் தெரியும் கதை. அதுக்கு ஒன்லைன் பேப்பர் பாத்தீங்கன்னா சைடுல பாத்துருக்கீங்க தானே. தெரியாது. நானும் வந்து வெயிட்டிங். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. So நானும் அதுக்காக வெயிட்டிங். ஆனா என்னோட சப்போர்ட் எப்பவுமே விக்ரம் வேதாக்கு இருக்கும். வேற ஏதாச்சும் எங்களுக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு? எனக்கு கல்யாணத்துக்கு டைம் ஆகுது. நான் போய் தாலி எடுத்து கொடுத்தாதான் பையன் வந்து கட்டுவான். அதெல்லாம் நீ கண்டினியூ பண்ணுங்க. அவர் விடாதீங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் என்னன்னு கேட்டு வைங்க. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. ஹாய், நீங்க பார்த்த வரைக்கும் எப்படி இருந்திருக்குன்னு தெரியல. ஆனா நீங்க எபிசோட விட இங்க நிறைய இருந்திருக்கும். ஃபுட் வீடியோஸும் சரி, அவங்க இங்க பண்ற ஃபன் ஆக்டிவிட்டிலாம் நிறைய இருக்கு. ஸோ இது மாதிரி வீடியோஸ்க்கு நீங்க பார்க்கறதுக்கு வீணா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. மறக்காம இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ கண்டி வெயிட் பண்ணுங்க. வேற என்ன வீடியோ பண்ணணும்னு கீழே கமெண்ட் செக்ஷன். இந்த வீடியோ விஜய் உதய பிரபு. பாய்.